வணக்கம். நம்மளோட ஆன்மீக பயணத்தை பத்தி ஒரு ரொம்ப ஆழமான ஊமை கதையத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதன் தலைப்பு பழுக்கும் ஆன்மா. இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்தவர் வேற யாரும் இல்ல, காஞ்சி மகா பெரியவாதான். அவரோட சொற்பொழிவுகள், சிந்தனைகள் எல்லாத்தையும் தெய்வத்தின் குரல்னு 7 பாகங்களா தொகுத்திருக்காங்க. அதிலிருந்து தான் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்த நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். மகா பெரிவா ஒரு ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறாரு. அதாவது, இந்த சம்சார வாழ்க்கையில, நம்ம வாழ்ற இந்த உலக வாழ்க்கையில உண்மையான சாரம் எது, அதோட அர்த்தம் என்ன? இதுக்கு அவரு சொல்ற பதில கேட்டா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப எளிமையா சொல்றாரு, அப்பா, இப்ப இந்த கேள்விய கேட்டாயே, இதையே எப்பவும் கேட்டுக்கிட்டே இரு, அதுதான் இந்த சம்சாரத்தோட சாரம் அப்படின்னு. என்ன ஒரு பதில் பாத்தீங்களா? வாங்க, இத வச்சுதான் நம்ம இன்னைக்கு பயணிக்க போறோம். சரி, இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த எப்படி புரிய வைக்கிறது? அதுக்கு மகா பெரியவா ஒரு ரொம்ப அழகான உருவகத்தை பயன்படுத்துறாரு. அதுதான் ஒரு பழத்தோட ஓமை. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பழம் மரத்துல பழுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை நிலைகளை கடந்து வரணும்? அதே மாதிரிதான் நம்ம ஆன்மாவும் பக்குவம் அடையறதுக்கு பல கட்டங்களை கடக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாரு. இந்த இயற்கையான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட வளர்ச்சியை நம்ம எளிதா புரிஞ்சுக்கலாம். வாங்க, ஒரு பழத்தோட வாழ்க்கைய கொஞ்சம் கவனிப்போம். முதல்ல அது ஒரு அழகான பூவா இருக்கு, அப்புறம் ஒரு சின்ன கசப்பான பிஞ்சா மாறுது, அதுக்கப்புறம் நல்ல புளிப்பான காயா வளருது, கடைசியா இந்த கசப்பு புளிப்பு எல்லாத்தையும் தாண்டி நல்லா பழுத்த ஒரு இனிப்பான பழமா மாறுது. இது ஒரு இயற்கையான சுழற்சி இல்லையா? இதை யாராலையும் மாத்த முடியாது. சரி, இப்போ நீங்க கேட்கலாம், இதுக்கும் நம்ம ஆன்மீக பயணத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க, அந்த தொடர்பை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஒப்பீட்ட பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு காய் மரத்தோட கிளைய எவ்வளவு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரிதான் நாமளும் இந்த உலகத்து மேல பற்று வச்சிருக்கோம். அந்த காயோட புளிப்பு கசப்பு சுவை இருக்கே, அதுதான் நம்மளோட கோபம், ஆசை, அகங்காரம் மாதிரியான உணர்ச்சிகள். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டுமே வளர்ச்சிக்கு அவசியமான கட்டங்கள். மகா பெரியவா இத ரொம்ப அழகா எடுத்துச் சொல்றாரு. நாம எதிர்மறைன்னு நினைக்கிற இந்த உணர்ச்சிகள் எல்லாம் தோல்வி கிடையாது, அதுவும் நாம பக்குவப்படுறதுக்கு தேவையான ஒரு பகுதிதான். எப்படி ஒரு பழம் புளிப்பா இல்லாம நேரடியா இனிப்பா மாற முடியாதோ, அதே மாதிரிதான் இந்த கஷ்டமான உணர்ச்சிகளை கடக்காம நாமளும் பக்குவப்பட முடியாது. இதுதான் ஆன்மீக முதிர்ச்சியோட உச்சம். ஒரு பழம் எப்ப முழுசா பழுத்து உள்ளுக்குள்ள இனிப்பு நிறைஞ்சதோ, அப்ப அது மரத்திலிருந்து ரொம்ப இயல்பா எந்த வலியும் இல்லாம தானாவே கீழே விழுந்துடும். அது மாதிரிதான் நாமளும் பக்குவப்பட்டா இந்த உலகப்பற்று தானாவே விலகிடும். ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் வருது. இந்த ஆன்மீக பயணத்துல அவசரமே படக்கூடாது. அப்படி அவசரப்பட்டா அது ரொம்ப ஆபத்தானது. அந்த ஆபத்தை விளக்குறதுக்கு வெம்பல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாரு. வெம்பல்னா என்ன? இயற்கையா பழுக்காம நாமளா அவசரப்பட்டு பழுக்க வைக்கிற பழம். பாக்குறதுக்கு பழுத்த மாதிரிதான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒன்னு சுவையில்லாம இருக்கும், இல்லனா அழுகி போயிருக்கும். அதே போலதான் உண்மையான பக்குவம் இல்லாம அவசரப்பட்டு அடையிற ஆன்மீக நிலையும் அது ஒரு போலித்தனம். அதுல உண்மையான சாரம் இருக்காது. அப்ப சரி, எப்படித்தான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி அடையறது? அவசரப்படாம இயற்கையா பக்குவம் அடையறதுக்கு என்ன வழி? அதையும் மகா பெரியவா நமக்கு அழகா சொல்லிக் கொடுக்கறார். இப்ப நாம பார்க்க போறது ரொம்ப எளிமையான நடைமுறைக்கு ஏத்த வழிகள். முதல்ல, நீங்க இப்ப எந்த நிலையில இருக்கீங்க? காயா இருக்கீங்களா, பிஞ்சா இருக்கீங்களான்னு உங்களை நீங்களே தீர்ப்பளிக்காதீங்க. அந்த நிலைய அப்படியே ஏத்துக்கோங்க. 2வது, உங்க கடமைகளை, உங்க தர்மத்தை சரியா செய்யுங்க. 3வது, இந்த இயற்கையான வளர்ச்சி மேல முழு நம்பிக்கை வைங்க. கடைசியா, அந்த இனிப்பான பக்குவம் அதோட நேரத்துல தானா உங்களை வந்து சேரும். இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதாங்க. விடுதலை, அதாவது மோட்சம்ங்கிறது நாம ஓடி போய் பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அது பொறுமையா நம்ம கடமைகளை செஞ்சு நம்ம ஆன்மா வளர்ச்சி அடையும் போது தானா கிடைக்கிற ஒரு இனிப்பான பரிசு மாதிரி. இப்போ இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்டயே ஒரு கேள்வி. நீங்க உங்க ஆன்மாவ இயற்கையா பழுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறீங்களா, இல்ல அந்த வெம்பல் பழ மாதிரி அவசரப்பட்டு அறுவடை செய்ய முயற்சி பண்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சின்ன அறிமுகம். ஞான கோஷ் அப்படிங்கிறது ஒரு பன்மொழி சேனல். சனாதன தர்மத்தோட பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையான முறையில உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம்னு பல இந்திய மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை நாங்க பகிர்ந்துக்கிறோம்.
எங்க சேனல்ல நீங்க ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல்னு இன்னும் பல தலைப்புகள்ல தினசரி விளக்கங்களை பார்க்கலாம். இந்த ஞான பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க கூட தொடர்ந்து பயணிக்க மறக்காம ஞான கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல இந்த தெய்வீக ஞானம் உங்களோட மட்டும் நிக்காம உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கிட்டயும் போய் சேர லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய எப்பவும் பிரகாசமா எரிய வைப்போம். நன்றி.